சுந்தரராஜமூர்த்தி கள்ளர் திருக்கோலத்துடன் வைகாட்டில் எழுந்துள்ளதற்காக இன்றைய தினம் விடியற்காலையில் காப்பு கட்டி கொண்டு மாலையில் ராஜ அலங்காரத்துடன் யாகசாலையை நோக்கி புறப்படக்கூடிய ஒரு அற்புதமான காட்சியை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். யாகசாலையில் வேத கோஷங்கள் முழங்க, மந்திரங்கள் முழங்க, ஆகமத்தின் அடிப்படையில் செய்யப்பட்ட அத்துணை வேள்விக்குண்டான ஆகர்ஷணத்தை, அந்த ஆகர்ஷணத்தை பெறுவதற்காக சர்வ அலங்காரத்துடன் கூடிய அந்த எம்பெருமான் சுந்தரராஜமூர்த்தி யாகசாலையில் புறப்பாடாகி பக்தி வெள்ளத்துடன் பரவசத்துடன் கோவிந்தா கோவிந்தா என்று நாம் சொல்ல அந்த நாமத்தை கேட்பதற்காக யாகசாலையில் அருகாமையில் நின்று கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். யாகசாலை நடைபெறக்கூடிய அத்துணை ஆராதனைகளை அவன் ஏற்றுக்கொண்டிருக்கின்றான். அந்த ஆராதனைகளை எல்லாம் நாம் பார்த்து பரவசமடைந்து நான் தழுக்க சொல்லக்கூடிய அந்த நாமத்தை அவன் கேட்டுக்கொண்டே யாகசாலையில் புறப்படக்கூடிய காட்சியை காண்பதற்கு நாமெல்லாம் என்ன புண்ணியம் செய்திருக்க வேண்டும், என்ன தவம் செய்திருக்க வேண்டும். எப்பேற்பட்ட கல்லழகர் வாயழகர் குரலழகர் என்று சொல்லக்கூடிய அந்த அழகனை, மாயனை, மாமாயனை, மாயக்கல்வனை யாகசாலையில் பார்ப்பதற்கு, யாகசாலை எதற்காக சுவாமி புறப்பாடுகிறார்? வேதங்களின் மூலமாக ஏற்றப்பட்ட அந்த ஆகர்ஷணத்தை, வேத மந்திரங்கள் ஒலிக்கும் மூலமாக ஏற்பட்ட அந்த ஆகர்ஷணத்தை எம்பெருமானிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்காக அந்த யாகசாலையில் புறப்பாட இருக்கக்கூடிய காட்சியை நாமும் கண்டு ஆனந்தமடைவோம்.